Hello guys, welcome back. This is part number 7 on module number 18 current electricity. Previously we have solved around 6 parts contents, problem solving, MCQ exclusive. Now we are going with part number 7 on MCQ. இது இன்னொரு பார்ட் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது depending upon the time. நம்மளால் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சால்வ் பண்ண போகிறோம். As usual, our enquiry form given the description box தேவைப்பட்டால் fill பண்ணுங்கள். Please like the content, share the content, put your comments in the comments box. உங்கள் friends and familyக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். Two cities are 150 km apart. Electric power is sent from one city to another through copper wires. So copper oda linear expansion coefficient என்ன specific resistivity எவ்வளோ அப்படிங்கிற வேல்யூஸை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்க. ஆனால் இந்த சமூகம் அதுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் ஞாபகம் வந்துச்சுன்னா it would be better for you. Then the fall of potential per kilometer is 8 volt. அப்போது V which is equal to 8 volt per kilometer அப்படிங்கிறத please keep that in mind. And the average resistance per kilometer, so R which is equal to 0.5 ohms per kilometer. இது எல்லாமே per kilometerல வருதுன்னா அப்போ என்ன பண்ணணும், அந்த கிலோமீட்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை பண்ணும்போது மட்டும்தான் இது கம்ப்ளீட் ஆகும். The power loss in the wire. ஸோ பவர் அப்படின்னு சொல்லும்போது வோல்டேஜும் ஆரும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்னா V² divided by R. ஸோ இந்த வேல்யூவை நம்ம போடும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8 into 150 கிலோமீட்டர்னு போடும்போது 1200 வோல்ட்டு. அதே ரெசிஸ்டன்ஸோட 150 கிலோமீட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது 75 ஓம்ஸ். ஸோ இப்போ இதை பவர் ஈக்குவல் டு V² டிவைடட் பை ஆர்னு போடும்போது 1200 ஸ்கொயர் பண்ணுறோம், டிவைடட் பை 75 போடுறோம். போடும்போது இந்த மாதிரியான வேல்யூஸ் வருது. ப்ராபப்ளி வி கெட் அரௌண்ட் 19200 வாட். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 19.2 இன்ட்டு 10 to the power of 3 வாட். ஸோ 10 to the power of 3ன்னு சொல்லும்போது கிலோ வாட்னு வருது இல்லையா. ஸோ த வேல்யூ இஸ் 19.2 கிலோ வாட். லைக்வைஸ் 19.2 ஜூல் இருக்குது, 19.2 வாட் இருக்குது. ஸோ மூணுமே அதே வேல்யூ தான். இங்கே முன்னாடி இருக்கிற அந்த ஆக்ரோனிமில் தான் உங்களுக்கு இந்த சம்மே டோட்டலாக மாறுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா. தி நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் NEET 2019 கொஸ்டின். 6 similar bulbs are connected as shown in the figure with a DC source of EMF E and 0 internal resistance. So R which is equal to 0. The ratio of power consumption by the bulb when all are glowing, அப்புறம் in situation when 2 from section A and 1 from section B are glowing. இது ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். இங்கே PA which is ratio equal to PB. PAங்கிறதுல 6 பல்ப்ஸும் க்ளோ ஆகுது. இங்கே செகண்ட் கண்டிஷனில் சொல்லும்போது P1 P2 செகண்ட் கண்டிஷனில் சொல்லும்போது ஏலேருந்து 2 பிலேருந்து 1. ஸோ தட் மஸ்ட் பி க்ளோயிங் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கக்கூடிய பவர் கன்சம்ஷன் அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் ஏவோட ஆப்ஷன் பியோட ஆப்ஷன்னு தனியாக எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது ஏங்கிற சீரீஸில் மொத்தம் 3 விஷயம் வருது, 3ம் பேரலல். 1/R 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 which is nothing but 3/R. அதே தான் பிக்கும் சேமாக இருக்கிறதுனால 3/R 3/Rன்னு போட்டாச்சு. ஸோ RP1 equal to R/3, RP2 equal to R/3. அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணுறோம், 2 பேரலும் ஜாயின் பண்ணோன்னா கடைசியாக இங்கே RP1, அதுக்கப்புறம் EMFக்கு அப்புறம் இங்கே வருது RP2. அப்போ இது ரெண்டும் என்னவா இருக்குது, சீரீஸுக்கு போயிடுது. அப்போ சீரீஸ் which is equal to RP1 plus RP2 ஏற்கனவே இருக்கக்கூடிய R/3யும் இந்த RB3 ஆட் பண்ணும்போது 2R divided by 3. ஸோ இப்போ வரைக்கும் ஆன்சர் முடியல, அடுத்த கண்டிஷன் போயாகணும். ஸோ ரிகார்டிங் த நெக்ஸ்ட் கண்டிஷன், ஏலேருந்து 2 பல்பு. ஸோ இங்கே 1/R இங்கே 1/R பேரலில் இருக்குது, இங்கே வெறும் R மட்டும் பேரலில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் RP equal to 1/R 1/R போடும்போது 2/R. அதை ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா R divided by 2ன்னு வரும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் RP. அப்புறம் ஃபைனல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் which is equal to இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்த RPயும் இங்கே இருக்கக்கூடிய R3 அல்லது RBயில் இருக்கக்கூடிய 1. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸும் சீரீஸாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ R/2 + 1R அப்படின்னு இருக்கும்போது 3R divided by 2ன்னு வரும். இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோம். பவர் which is equal to V² divided by R. இங்கே EMF ஈன்னு கொடுத்ததுனால E² divided by 2R/3, E² divided by 3R/2. இதை டிவைட் பண்ணும்போது 3/2 into 3/2 which is equal to 9:4. கொஞ்சம் கொஸ்டின் லாங்காக இருக்குது இல்லையா. இந்த மாதிரியான கொஸ்டின் வரும்போது நமக்கு ஆன்சர் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரேஷியோ அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே ஒன்றோட ஒன்று ஈஸியாக டக்குன்னு கட்டாக தான் போகுது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் இங்கே நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதன்படி தான் சால்வ் பண்ணணும். அதே போல் இங்கே 2 3ங்கிறதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக கட் பண்ணிங்கன்னா 1:1 1:2 இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சம் ரோலை ஸ்வாப் பண்ணிங்கன்னா 4:9 கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு வேளை இங்கே 2/3 into 2/3 அப்படின்னு நீங்கள் பதட்டத்தில் பண்ணாலும் 4:9ங்கிற ஒரு ஆப்ஷனும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பியில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணி அதுலேருந்து ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா. த நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான், பழைய கொஸ்டினாக இருந்தாலும்
two metal wires of identical dimensions. இந்த identical dimension சொல்லும் போதே L1 equal to L2, அதே மாதிரி A1 which is equal to A2, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் 2 metal wires சொல்லும் போது ரெண்டுத்தோட ரெசிஸ்டன்ஸ் கூட ஒன்றாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கொஸ்டினை பார்க்கும்போது தெரியும். when sigma 1 sigma 2 are the conductivities of the metal அப்படின்னு கொடுக்கும்போது அப்போ இது நாட் ஈக்குவல். ஏன்னா sigma 1ங்கிறது sigma which is nothing but 1 by rho. இதோட வேல்யூ வேறு அப்படின்னா அப்போது ரெசிஸ்டன்ஸ் 2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறையாக தான் இருக்கும். தே ஆர் நாட் ஈக்குவல். அடுத்து த எஃபெக்டிவ் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ கொஸ்டின் பேஸில் ரெண்டுத்தையும் முதல்ல இங்கே கொடுக்குறோம். இந்த டயக்ராம் இல்லை, அதனால் கவனிச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் இல்லை. இந்த டயக்ராம் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. ஏரியாங்கிறது எல்லா அளவுலையும் சேமாக இருக்குது. இரண்டனுடைய லென்த்தும் சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் R1 ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ, 1 by rho which is equal to conductivity இல்லையா? ஸோ ரோ 1 conductivity which is equal to 1 by rho. அப்போ ரோன்னு சொல்லிங்கன்னா 1 by conductivity அப்படின்னு வரும். ஸோ அதன்படி L by sigma 1 A1, L1 sigma 1 A1 போடுவோம். இங்கே L2 sigma 2 A2 for R2 வைப்போம். ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். என்ன காரணம்? ரெண்டு சீரீஸில் இருக்குது. அப்போது இங்கே L1 which is equal to L2 which is equal to L, then A1 equal to A2 equal to A. ஆனால் sigma 1 is not equal to sigma 2. இதை மட்டும் மைண்டில் வச்சிங்கன்னா L by Aவை தனியாக எடுக்கலாம். 1 by sigma 1 1 by sigma 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூ ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட நெட் ரெசிஸ்டன்ஸ் RS இருக்கு இல்லையா? அப்போ L ப்ளஸ் A டிவைடட் பை எஃபெக்டிவ் கண்டக்டிவிட்டி இன்ட்டு இப்போ நம்ம ஏரியாவை A1 ப்ளஸ் A2 அப்படின்னு போட போகிறோமான்னா கிடையாது. ஏன்னா ஏரியாங்கிறது த்ரோ அவுட் த வேல்யூ ஒன்று தான். அப்போ வெறும் ஏன்னு மட்டும் போட்டால் போதும். இந்த இடத்துல தான் நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா A1 ப்ளஸ் A2 அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் A அப்படின்னு நீங்கள் போடும்போது சம்மே மிஸ் ஆகும். அதுவும் எங்கே மிஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ இங்கே 2L டிவைடட் பை எஃபெக்டிவிட்டி இன்ட்டு A, இங்கே L பை A 1 ப்ளஸ் ஆல்ஃபா sigma 1 sigma 2, L அண்ட் L கட்டு, A அண்ட் A கட்டு. இதை ஆட் பண்ணும்போது sigma 1 ப்ளஸ் sigma 2 sigma 1 sigma 2 2 டிவைடட் பை எஃபெக்டிவ். இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 இங்கே பாட்டமுக்கு வரும். ஸோ அது மேலே போகும்போது 2 sigma 1 sigma 2 டிவைடட் பை sigma 1 ப்ளஸ் sigma 2. ஒருவேளை இந்த இடத்துல 2 டைம்ஸ் ஆஃப் ஏன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த 2 இந்த 2 கட் ஆகி இந்த வேல்யூ வராமல் வெறும் sigma 1 sigma 2 டிவைடட் பை அந்த ஆப்ஷன் இருக்கா பியில், இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இங்கே 2ங்கிறது மல்டிப்ளை ஆகும். இந்த இடத்துல நீங்கள் 2ன்னு போட்டிங்கன்னா அது கட் ஆகும். கட் ஆகாமல் இதை கரெக்டாக ஏன்னு மட்டும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தி ஆன்சர் வில் பி 2 டைம்ஸ் ஆஃப் sigma 1 sigma 2 டிவைடட் பை sigma 1 ப்ளஸ் sigma 2. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆன்சருமே இதுக்குள்ளே புதைந்துருக்கு. நம்ம சரியாக அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்யணும், இந்த ஆன்சர்ஸை வெளியில் எடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், a circuit contains an ammeter, a battery of 30 volt and a resistance of 40.8 ohm, all connected in series. If the ammeter has a coil resistance of 480 ohm and a shunt of 20 ohm, the reading in the ammeter will be. ஸோ முதல்ல இதோட சர்க்கியூட்டை நீங்கள் வரைய முடியுதான்னு பாருங்கள். ஒரு அம்மீட்டர், ஒரு பேட்ரி, ஒரு ரெசிஸ்டன்ஸ் 3 கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு பேட்ரி, தென் ஒரு அம்மீட்டர், இங்கே நடுப்புற இருக்கக்கூடிய அம்மீட்டர்னு வச்சுங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் 3 கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இஃப் தி அம்மீட்டர் ஹேஸ், அம்மீட்டர் அப்போது இதில் இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கே தான் அம்மீட்டர் வரும், இங்கே வராது. ஸோ இங்கே அதில் என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி 480ன்னு ஒரு ஓம்ஸ் இருக்குது. ஷண்டிங் அப்படிங்கிற பேரில் இங்கே ஒரு 20 ஓம்ஸும் சேர்த்து இருக்குது. இப்போது இந்த சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ரீடிங்கோட அம்மீட்டரோட ரீடிங் என்னவாக இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 1 ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 2 ரெண்டும் பேரலாக இருக்கிறனால இதோட ஆர்பியை கண்டுபிடிப்போம். ஸோ 1 by RP ஈக்குவல் டு 1 by 20 1 by 480. இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? கிட்டத்தட்ட அந்த வேல்யூஸை எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500 கீழ் 960. ஸோ இதை ஃபைனலாக டிஸ்போஸ் பண்ணும்போது 19.2 சம்திங் அப்படின்னு வரும். இதை நான் 19 எடுக்கலாம், ஆனால் நம்ம எடுக்கலை. என்ன காரணம்னா இங்கே 0.2 இருக்குது, ஆல்ரெடி இங்கே 0.8 இருக்குது. அப்போ அவங்க கொடுத்துருக்கும் போதே நமக்கு செட்டிங்கே இதை வந்து ஆட் ஆகணுங்கிறதுக்காக தான் வேல்யூவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ RS which is equal to இங்கே ஆல்ரெடி 40ங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 40.8. இங்கே RP பண்ணப்பட்டது, ஏன்னா ரெண்டும் பேரலில் இருக்கிறத பண்ணியாச்சு. ஸோ இங்கே அம்மீட்டர், ஃபைனலாக இங்கே பேட்ரி அண்ட் தென் திஸ் இஸ். அப்போ இது ரெண்டும் என்னவாக இருக்குது, சீரியஸாக இருக்கும்போது ஆட் பண்ணிடுறது தான். 40.8 ப்ளஸ் 19.2 போட்டிங்கன்னா த வேல்யூ வில் பி 60 ஓம்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிது. ஃபைனலாக வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட், அம்மீட்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா I which is equal to V டிவைடட் பை R. ஆரும் கண்டுபிடிச்சிட்டோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் V? ஸோ இங்கே தான் உங்களுக்கு விஷயம் இருக்குது. வியோட வேல்யூன்னு சொல்லும்போது பேட்டரியோட வோல்டேஜ் 30 இருக்கு இல்லையா, அது மாறாது. ஸோ இந்த 30ங்கிறத போட்டுட்டு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஒன்று 60 போட்டிங்கன்னா 1/2 which is 0.5 amperes. ஸோ ஆப்ஷன் C will be the correct answer.
இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோங்கிற மிஸ்டேக்கையும் கையோட சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கொஸ்டினை முடிக்கும்போது அந்த பிரச்சனை வரும். இங்கே 40.8 இருக்கு இல்லையா, இதோட ஷண்டிங் ரெசிஸ்டன்ஸில் இப்படி நீங்கள் டோட்டலாக கவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ 40யும் 480யும் ப்ளஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய 20 என்ன பண்ணிடுவீங்க, பேரலல் பண்ணுவீங்க. அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற 40ஓட இங்கே 20 கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு இங்கே பண்ணாமல் இது ரெண்டுத்தையும் பேரலல் அடித்து அதுக்கப்புறம் இதோட சீரிஸ் எடுப்பீங்க. அது ஒரு காம்பினேஷன். தவிர அம்மீட்டரோட ஷண்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க சில பேர்னா, இங்கே 40.8 இங்கே 480 அதுக்கப்புறம் அம்மீட்டர்லேருந்து ஒரு 20 அப்படின்னு எடுக்கும்போது மறுபடியும் இது என்னாவது 1 2 3 மூணுமே சீரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி மூணுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தம் எத்தனை காம்பினேஷன்? இதிலே நான் உங்களுக்கு 4 காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்படி 4 காம்பினேஷனில் எந்த காம்பினேஷனில் போட்டாலும் ஆன்சர் வராது. இதுதான் கரெக்டான சர்க்கியூட். வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத கரெக்டாக பார்த்து இது ரெண்டும் ஷண்டிங்னு சொல்லும்போது ரெண்டும் பேரலில் இருக்குது அப்படிங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன், அந்த ப்ரில்லியன்ஸ் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒர்க் ஆனால் மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும். அதனால் தப்பான சர்க்கியூட் நான் எடுத்தோன்னே உங்களுக்கு கரெக்டான சர்க்கியூட் தான் போடணும்னு அவசியம் இல்லை. தப்பான சர்க்கியூட் கூட உங்களுக்கு நான் போட்டு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் இந்த மெத்தட் தப்பு அப்படின்னு சொல்லி கூட பண்ணலாம் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் வி ஹேவ் டிட். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன், தி பவர் டெசிபேட்டர் இன் த சர்க்கியூட் ஷோனிங் த ஃபிகர் இஸ் 30 வாட் பவர். இந்த வேல்யூ ஆஃப் ஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரும் 5ம் பேரலாக இருக்குது. இங்கே வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்டு ரெண்டும் பேரலாக இருக்குதுன்னு சொல்லும்போது 1/RP which is equal to 1/R plus 1/5 அப்படிங்கிறத போட்டு அதோட கால்குலேஷன் 5 + R divided by 5R. அதை அப்படியே ரிவர்ட் பண்ணிங்கன்னா 5R divided by 5 + R. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். வோல்ட் இருக்குது. அப்போ நம்ம இதை வச்சு எதில் காமனாக கண்டுபிடிக்கலாம்? பவர் வேறு கொடுத்துட்டாங்க. பவர் வோல்டேஜ் ஆர் தான் நமக்கு இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பவர் விச் இஸ் ஈக்குவல் டு V² divided by ஆருங்கிற வேல்யூ எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா we will get the value of P which is equal to V² by R. அப்போ R which is equal to V² by P. வியோட வேல்யூவை 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இங்கே ஆரும் நம்ம கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 30. எங்கே இருக்குது 30? ஸோ பவர், இந்த பவரோட வேல்யூ எடுத்திங்கன்னா 3.3 ohms அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கும். இதுக்கு 3க்கு பேரலாக ஒரு 5 வரைக்கும் வரலாம். ஆனால் அந்த ஆன்சரே இந்த சீனில் இல்லை. கரெக்டாக? ஸோ how will we find this? ஏன்னா இதே மெத்தட் தான் இங்கே போட்டிருக்கோம். என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆறுங்கிறது ஒரே ஒரு விஷயமா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 ohmsங்கிறது சர்க்கியூட்லேயே இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பட் இந்த சர்க்கியூட்டில் இருக்கே ஆல்ரெடி. அப்போ என்ன செஞ்சாகணும்னா டைரெக்டாக இப்படி சப்ஸ்டியூட் பண்ணாமல் 1/RPயோட ஃபஸ்ட்டு பேரலல் வேல்யூவை கண்டுபிடிச்சி தென் RP which is equal to V² divided by பைன்னு போடும்போது இங்கே போட்டால் அதே 100 இங்கே 30 தானே சார் இங்கேயும் வருது. ஆனால் இங்கே வெறும் ஆறுன்னு தான் போட்டிங்க. ஆனால் இங்கே போடுறது என்ன? RP 5R divided by 5 + R. இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது 150, இதை மல்டிப்ளை பண்ணும்போது 500 + 100 ஆறு. இது இங்கே போனால் 50, இங்கே 500. டோட்டலாக ரிவீல் பண்ணிங்கன்னா த வேல்யூ ஆஃப் ஆர் இஸ் 10 ohms அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை எதுக்காக இந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தப்புன்னு தெரிஞ்சு போட்டிருக்கோம் அப்படின்னா, நமக்கு எடுத்தோடனே என்ன தெரியும்னா பவர் இருக்குது, ஆர் இருக்குது, வி இருக்குது. ஸோ நமக்கு P is equal to V² by Rங்கிற ஃபார்முலாவை டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போகலாம். போனால் ஒரு ஆன்சரும் வரும். மேபி தட் ஆன்சரும் உங்களுக்கு 5 ohmsங்கிற மாதிரி இருந்து இங்கே 15க்கு பதிலாக 5ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் டிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம். ஸோ அதை பண்ணவே கூடாது. ஒய்? பிகாஸ் இங்கே இருக்கக்கூடிய ஆர் என்பது தனியாக அல்ல, 2 ஆர் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கான ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். சரிங்களா? இந்த பேஸில் நீங்கள் சம் சால்வ் பண்ணணும். அதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான். இஃப் த பவர் டெசிபேட்டட் இன் 9 ohms ரெசிஸ்டர் இஸ் 36. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கான பவர் P1 மட்டும், இது ரெசிஸ்டர் 1ன்னு வைப்போம், இது ரெசிஸ்டர் 2ன்னு வைப்போம். இப்போது த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் செகண்ட் 2 ரெசிஸ்டர்ஸ், இது 3 இருக்கு இல்லையா, இதனுடைய ரெசிஸ்டர் வேல்யூ R3, அதை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் இப்போ நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் அட் 9 ohms இருக்குது, V at 2 ohms தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஹவு டு ஃபைண்ட்? ஃபஸ்ட்டு V at 2 ohmsன்னு சொல்லும்போது I into R. அப்போது I at 2 alpha இன்ட்டு அதோட வேல்யூ 2. I இருக்கா இதோட வேல்யூக்கு நேராக? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நமக்கு இல்லை. அப்போ என்ன செஞ்சாகணும்? முதல்ல சர்க்கியூட்டை ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணும்போது திஸ் இஸ் யுவர் பேட்டரி பவர். பவர்லேருந்து ஃபஸ்ட்டு போகக்கூடிய ஐங்கிறது இன்புட்டும் அவுட்புட்டும் ஈக்குவல் தான். ஸோ அதனால் அது ரெண்டுத்தையும் நீங்கள் ஐனே வைங்க. எங்கே நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா இந்த இதுக்கு போகும்போது திஸ் பிகம்ஸ் I1, திஸ் பிகம்ஸ் I2. இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி மறுபடியும் இது ஐன்னு தான் வெளியில் வரும். பட் இங்கே இருக்கிற கரண்ட் வேறு, இங்கே இருக்கிற கரண்ட் வேறு. ஸோ அதற்கப்புறம் இங்கே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுங்கிறதும் வேறு. ஏன்னா இங்கே என்னாவது மறுபடியும் இட் கெட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகி தான் மறுபடியும் உள்ளார வரும்.
ஸோ அப்போ என்ன செய்கிறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I1 ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நமக்கு P1 9 ohmஸுக்கு நேராக இருக்கக்கூடிய பவர் தான் கிட்டத்தட்ட 36 வாட் இருக்குது. நமக்கு பவர் இருக்குது, ஆர் இருக்குது. ஸோ அதுலேருந்து எதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ பவர் ஆர் இதை வச்சு I கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணலாம், P which is equal to I1 square R. I1 square equal to P1 by Rன்னு போட்டிங்கன்னா P1 ஓட வேல்யூ 36, R ஓட வேல்யூ 9 which is equal to 4. I square equal to 4, I1 equal to 2 amps. அடுத்ததாக மூணாவது ஸ்டெப்பு, இந்த 9 into I1 which is equal to 6 into I2. இந்த 9 ஓட I1ஐயும் 6 ஓட I2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதோட வேல்யூ 2, I2 ஓட வேல்யூ இப்போதைக்கு நமக்கு தெரியாது. கண்டுபிடிச்சோன்னா 18 கீழே ஆறுன்னு போட்டிங்கன்னா 3 ohms. அப்போ I1 got it and then I2 also got it. இப்போ ஃபைனலாக இங்கே I net which is equal to I1 plus I2ங்கிறது 5 amps. ஏன்னா இங்கேருந்து 5க்கு போயிருக்கு, அதுக்கப்புறம் இங்கே திருப்பி 5 தான் வரும் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷனாக நீங்கள் வச்சாலும் V at 2 amps வரும்போது வரக்கூடிய அது 5 amps தானே வரப்போகுது. தட் 5 amps into 2 ohms, 5 2 10 வோல்ட், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் V3. அது கடைசியாக இருக்கக்கூடிய V3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 வோல்ட். ஸோ ஆன்சர் இஸ் 10 வோல்ட். ஒருவேளை இதில் வேறு ஏதாவது ஸ்ப்ளிட் இதுக்கு முன்னாடி வரக்கூடியது இந்த ஐலேருந்து வேறு ஏதாவது ஸ்ப்ளிட் இருந்துச்சுன்னா வேணால் நீங்கள் சொல்லலாம். பட் இந்த சர்க்யூட்டை கிராஸ் பண்ணி தான் வரும்போது டைரெக்டாக நம்மளோட சப்ளையோட நெட்டையே நம்ம எடுக்கலாம். ஒருவேளை இங்கே நெட்டோட வேல்யூ ஐ நெட் அப்படிங்கிறதோட வேல்யூ ஆல்ரெடி ஒரு 5 ஆம்ப்ஸ்னு கொடுக்குறாங்கன்னு வைங்க. அப்போ இது எவ்வளோ இருக்கும், இது எவ்வளோ இருக்கும், இதை நீங்கள் பிரிக்கணும் இல்லையா. அப்பையும் உங்களுக்கான ஆப்ஷன் இருக்குது which is nothing but 9I1 equal to 6I2, I1 which is equal to 6 by 9 into I2 அப்படின்னு ஆப்ஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே I நெட்டோட வேல்யூ which is equal to I1 plus I2. இதில் I1 ஓட வேல்யூவான 6 by 9னா 2 by 3I2 plus I2 which is equal to 5. இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் இதை டேலி அவுட் பண்ணலாம். ஏன்னா இதே மாதிரியான ஒரு கொஸ்டினை நம்ம சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸில் நம்ம போட்டிருக்கோம். அண்ட் தென் என்சிஆர்டியில் கூட இதே பேஸில் ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ண தான் ஞாபகம் இருக்குது. தேவைப்பட்டால் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சரிங்களா. தி நெக்ஸ்ட் ஒன், தி கரண்ட் இந்த கிவன் சர்க்யூட் என்ன. ஸோ வோல்டேஜ் மேலே போயிடுச்சு, இங்கே ஐங்கிறது மேலே போய் இந்த சர்க்யூட்லேருந்து வெளியில் வரும்போது தி வேல்யூ ஆஃப் ஐ ரெண்டுமே ஈக்குவல், அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. இது எங்கே ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு I1 ஆகும், இங்கே I2 ஆகும் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸ்ப்ளிட்டாக இங்கேருந்து ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா இல்லை. ஸோ இதுலேருந்து சீரீஸாக போகுது, இது மட்டும் பேரலல். அப்போ என்ன அர்த்தம்னா திஸ் ஜங்ஷன், இந்த ஏங்கிற ஜங்ஷனும் பிங்கிற ஜங்ஷனும் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஆகிடும். அப்புறம் பியும் சியும் ஒரே ஆர்டரில் இருக்குது, ஏ மட்டும் தனியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், பிசி இஸ் சீரியஸ் பட் ஏ அப்புறம் பிசி ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேரலல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியையும் சியையும் ஆட் பண்ணுவோம். ஸோ பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 6, 12. இங்கே ஏவோட வேல்யூ ஆல்ரெடி என்ன இருக்குது, 3 ohms இருக்குது ரெசிஸ்டன்ஸில். இப்போ இதை பேரலல் தான் பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணிட்டா அவசரப்பட்டு ஆட் பண்ணிங்கன்னா மிஸ்டேக். 1/3 + 1/12 அப்படின்னு போடும்போது we get 5/12. ரிவர்ட் பண்ணிங்கன்னா இதை ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா 12 divided by 5 ohmsனு மாறும். இதுக்கப்புறமா வோல்டேஜ் which is equal to I into R. வோல்டேஜோட வேல்யூ 4.8, I into Rோட வேல்யூ இங்கே. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது இது 12 4னா 0.4னு வரும். போச்சுன்னா வேல்யூ ஆஃப் I is 2 ampere. ஸோ 2 ampereங்கிறது இருக்கா, முதல்ல 2 ampereங்கிறது பிரிஞ்சு இங்கே I1 ஆகும், I2 ஆகும், அதுக்கப்புறமா இங்கே போகுது. ஸோ இப்படி தான் இந்த சம்மோட ஃபைண்டிங்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை இன்னொரு வகையில் கூட நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாமே. I1ஓட வேல்யூ இன்ட்டு அது போகக்கூடிய ஓம்ஸு 3, அதே நேரத்தில் I2 இன்ட்டு இது ரெண்டுத்தோட சீரீஸ்னு போட்டிங்கன்னா 12. ஸோ இதுலேருந்து கூட நீங்கள் ஆன்சரை தனித்தனியாக கூட கண்டுபிடிக்கலாம். which is nothing but I1 equal to 4 times of I2. then I net which is equal to I1 plus I2. இதன்படி I நெட்டோட வேல்யூ 2, இங்கே 5I2ன்னு வரும். I2 which is equal to 2 கீழ் 5. அப்போது I1ங்கிறது ப்ராபப்ளி 3 கீழ் 5 ஆம்பியர். ஸோ இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணிடலான்னா, சாரி இந்த ஆன்சர் அங்கே 4னு மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, என்ன 4னு போட்டிங்கன்னா 8/5 அப்படிங்கிற ஆன்சர் கூட உங்களால் கொண்டு போக முடியும். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவலாக கேட்குறாங்க அப்படின்னா 8/5 2/5. அப்போ என்ன தெரியுதுன்னா சீரியஸாக நீங்கள் கரண்ட்டு போகும்போது 5ல் 2 பங்கு இருக்கும். அதுவே திஸ் வேல்யூ I1 மட்டுமே பார்த்தீங்கன்னா 8/5 கிட்டத்தட்ட 1.6 ஆம்பியர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 0.4 ஆம்பியர் தான் கிடைக்குது. ஸோ பேரலல் பேஸில் சிங்கிளாக கிடைக்கும்போது வி காட் 1.6, இங்கே பார்க்கும்போது 0.4. தவிர இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் அது கணக்கு.
ஸோ நம்ம அப்படிலாம் பிளண்ட்டாக எது அதிகம் எது கம்மிங்கிற முடிவுக்குலாம் வர முடியாது. இந்த சர்க்யூட் பேஸில் இதுக்கான ஆன்சர் 1.6 0.4 இப்படியும் இந்த சம்மை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்படி கூட ஆன்சர்ஸ் உங்களுக்கு கேட்கப்படலாம், அதுக்கான ஆன்சர் நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? The next one, if two bulbs whose resistance are in ratio 1:2 are connected in series, the power dissipated within them has the ratio of what அப்படின்னு சொல்லும்போது, ஸோ P which is equal to I square by into R அப்படிங்கிறது இதில் படி P is proportional to R. இப்போ P1 by P2 equal to R1 by R2. ஸோ வேல்யூஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது 1/2, அதோட ரெசிஸ்டன்ஸு P1 by P2 which is equal to 1/2. ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது படி கொடுக்குறோம். ரெண்டாவது P which is equal to அதே நேரத்தில் V square divided by Rனு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதன்படி போனீங்கன்னா P is inversely proportional to R. அப்போ P1 by P2 equal to R2 by R1. The value is 2:1. அந்த ஆப்ஷனும் இருக்குது. Which one will you choose? ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பழைய கொஸ்டினாக இருந்தாலும் இந்த கொஸ்டினில் சிம்பிளான லாஜிக் அப்ளை பண்ணும்போது 1/2 வருது, 2/1 வருது. ஸோ வாட் வில் யூ சூஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொஸ்டின். அதுக்கு தான் நமக்கு முக்கியமான கீவேர்டே இருக்குது, சீரீஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சீரீஸில் எப்போதுமே I is constant, V is not constant. இதில் பேரலில் சொல்லும்போது மட்டும்தான் V is constant. அப்போ நம்ம எந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணோம்னா ஐங்கிற ரேஷியோவில் நீங்கள் கான்ஸ்டன்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா I1 square divided by I2 square into R1 by R2 இந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ 1/2 என்பதே சரியான விடை. ஒருவேளை இந்த கொஸ்டின் பேரலாக இருக்கும் பட்சத்தில் V1 square divided by R1 square, V1 square divided by R1 அப்புறம் into R2 divided by V2 square இப்படி போடும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகி R2 divided by 1, 2:1 will be correct for parallel, 1:2 will be correct for series. ஏன்னா ஐயோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டுங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டுமே கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கூட இந்த ஆன்சர் வரலாம். ஸோ அதற்காக தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அவைல் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி கொடுக்குறது. சரிங்களா? The next question, a set of n equal resistors of value R each are connected in series to a battery of EMF E and internal resistance R. The current drawn is I. Now the n resistors are connected in parallel to the same battery. Same னு சொல்லும்போது V1 equal to V2. Then the current becomes 10I. அப்போ ஐங்கிறது வெறும் I தான், I1 which is equal to I dash which is equal to 10 times of I. இப்போ வேல்யூ ஆஃப் n வேறு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கண்டிஷனில். முதல்ல ஃபஸ்ட்டு சீரியஸ்னு பார்க்கும்போது R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 ப்ளஸ் சம்திங். இப்போ 10 டைம்ஸ் இருந்துச்சுன்னா 10Rனு போடுவோம் இல்லையா, அப்போ இது NR. அதே தான் பேரலல்னு சொல்லும்போது எத்தனை டைம்ஸ் இருக்கோ 10 இருந்துச்சுன்னா 10 டிவைட் பை Rனு போடுவோம், அதுக்கு பதிலாக n டிவைட் பை R. ரிவர்ஸ் பண்ணால் R/n. இதை வச்சு என்ன சார் பண்ணுறது? ஐயோட வேல்யூ ஆஸ் பர் ஆர்டர் ஐங்கிறது V டிவைடட் பை R ப்ளஸ் R. கேபிட்டல் ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸு, இங்கே ஆருங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ V டிவைடட் பை NR ப்ளஸ் R. இங்கே ஐ டேஷ்னு போடும்போது V டிவைடட் பை R ப்ளஸ் Rனா இங்கே R பேரலல், இது R சீரீஸ். ஸோ பேரலல் ப்ளஸ் R, அப்போ R/n ப்ளஸ் R அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ இப்போ நமக்கு வேறு வழியில் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி தான் ஆகணும். ஐ டேஷோட வேல்யூ 10I, மேலே இருக்கிறது ஐ, பாட்டமில் 10I. ஸோ ஐயும் கட் ஆகிடுமா? தவிர இங்கே விங்கிறது கான்ஸ்டன்ட், சேம் பேட்டரின்னு சொன்னதுனால கான்ஸ்டன்ட், V1ம் கான்ஸ்டன்ட்டு, இது V2 ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ஸோ வியை கிராஸ் பண்ணிவிட்டு லைக்வைஸ் இங்கே ஆறுங்கிறது ரெண்டுத்துக்குமே ரெசிஸ்டன்ஸ் காமன் தான் இல்லையா, இந்த ஆரும் காமன் தான், இந்த ஆரும் காமன் தான். ஸோ எடுக்கும்போது ஆறு இந்த ஆறு ரெண்டும் கட் ஆகுது, மேலே 1/n ப்ளஸ் 1, இங்கே n ப்ளஸ் 1. ஸோ டிவைட் பண்ணும்போது n ப்ளஸ் 1/n n ப்ளஸ் 1. ஸோ இதெல்லாம் கட் பண்ணிங்கன்னா 1/10 ஈக்குவல் டு 1/n. அப்போ என்னோட வேல்யூ ஆக்சுவலாகவே 10. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 10ன்னு சொன்னேன், வந்ததே 10 தான். ஸோ த ஆன்சர் இஸ் A, 10 அப்படிங்கிற ஆப்ஷனை இங்கே நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டைரக்ட் கொஸ்டின். The internal resistance of a 2.1 volt cell which gives a current of I. ஸோ internal resistance R, ஸோ அதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் R கொடுத்துருக்கு. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது விங்கிறது இல்லையா, EMF E தான் கொடுத்துருக்காங்க. E இருக்குது, I which is equal to R plus R. இதில் ஐயோட வேல்யூ இருக்குது, இஎம்எஃபோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம் கிடையாது இல்லையா. ஸோ E/R ப்ளஸ் ஆர், இந்த 10 மேலே போகுது, இந்த 2 கீழே வருது. ஸோ 2.1 டிவைடட் பை 0.2னா 10.5. இதை மைனஸ் பண்ணும்போது R ஈக்குவல் டு 0.5. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வருமா நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏதோ ஒரு வருஷம் பழைய கொஸ்டினில் கேட்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கி, பட் லக்கிலி உங்களுக்கு அடுத்தடுத்த வருஷம் சிலபஸ் டஃப்பாக போகிறதுனால இட் மே பி ரேர்.
பட் இருந்தாலும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்க்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒருவேளை நம்மளுக்கும் இதுக்கான ஆன்சர் கிடைக்குதே அப்படின்னு. அதனால் எதையுமே நம்ம விட்டு வைக்க வேண்டாம், ரேரான கொஸ்டின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணுங்கிறதுக்காக தான் இதையும் கொண்டு வந்திருக்கோம். The next one, a battery consists of variable number of n of identical cells having internal resistance R each, which are connected in series. The terminals of the battery are short circuited and the current I is measured. So which of the following shows the correct relation? அப்போ I equal to E by Rங்கிறது நமக்கு தெரியும். இது n number of EMF n number of resistance போட்டால் n by n இப்படி கூட அடிக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு E by R. ஸோ E by Rன்னு சொல்லும்போது இப்படி கோடு போட்டுடலாமா? நோ, இங்கே கொடுத்துருக்கிறது I, இங்கே n. ஸோ ஒரு கரண்ட்டுங்கிறது என்ன பேஸ் பண்ணி கிடையாது, ஏன்னா நம்பர் ஆஃப் செல்ஸு இங்கே நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இதை நம்ம கட் பண்ண தான் போகிறோம். n இஸ் ஜஸ்ட் அ நம்பர், அவ்வளோதான். இந்த நம்பர்னால உங்களுக்கு எந்த விதமான கரண்ட்லேயும் சேஞ்சும் வந்துட போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் நம்ம ஐயை இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி டிக்ரீஸ் பண்ணாலும் சரி, ஐ வில் பி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். எந்த பாயிண்டில் இது ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்ட்டில் இது கான்ஸ்டண்ட்டாகவே தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான டெக்னிக்கலி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நீட்டில் இருக்கும். அதனால தான் இதோட கொஸ்டின்ஸை கூட உங்களுக்கு நம்ம சொல்லப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதனால தான். டைரக்ட் கொஸ்டின்னா டைரெக்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெறும் சின்ன கொஸ்டின் தான், இண்டிபெண்ட் கொஸ்டின் தான். பட் ஆனால் அதை நீங்கள் படிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும் கிராஃபில். ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின்லாம் நம்ம சால்வ் பண்ணி காட்டுறது. நெக்ஸ்ட் ஒன், அதே போல் இந்த கொஸ்டின் சச் அ பிக் ஒன், 10 ஐடென்டிக்கல் செல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? R1லேருந்து R10 வரைக்கும் எல்லாத்துக்குமே வேல்யூ R தான். ஸோ இட் கனெக்டட் இன் சீரீஸ்ன்னு சொன்னால் RS ஈக்குவல் டு 10R. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், கொஸ்டினை படிக்கும் போதே எழுதிட்டே இருக்கணும். ஸோ ஒயரோட லென்த்து 1 மீட்ரு, ஸோ L ஈக்குவல் டு 1 மீட்ரு அண்ட் ரேடியஸ் R1 ஈக்குவல் டு R, டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி செல்சியஸ் இன் டைம் T. ஹவு மெனி செல்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு ஹீட் த ஒயர் ஆஃப் லென்த் ஆஃப் 2 மீட்டர். அப்போ L2 விச் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஒயரில் அதே ரேடியஸ், அப்போ R2வும் ஒன்று தான், R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R. லைக்வைஸ் சேம் டெம்பரேச்சர் T1 ஈக்குவல் டு T2 ரெண்டுமே 10 டிகிரி செல்சியஸ் தான் அப்படிங்கிறத பார்த்து அதே டைம் T. ஸோ T1 T2 எல்லாமே சேம். இப்போ எப்படி சால்வ் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு P விச் இஸ் ஈக்குவல் டு Q பை T. Qங்கிறது எனர்ஜி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, எனர்ஜி ஈக்குவல் டு அப்போ P இன்ட்டு T. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹீட்டுங்கிற ஒரு விஷயம் உள்ளார வந்துருச்சு அப்படின்னாலே, டெல்டா Tங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல எனர்ஜியோட ஃபார்முலா MCP இன்ட்டு டெல்டா T. ஸோ இதை என்ன பண்ணுறோம், பவருங்கிறது V² பை R இன்ட்டு T. இதையும் மெஷர் பண்ணும்போது லைக்வைஸ் ஆரோட வேல்யூமே கூட ρL பை A, லென்த்து 1 மீட்ரு போட்டால் ρ பை A. இதை அப்படியே இங்கே எடுக்கும்போது V²ஓட வேல்யூ 10 வோல்ட், அதான் இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா 10 வோல்ட்டு. ஸோ 10 வோல்ட்டு நம்ம எடுக்கும்போது வி வில் கெட் 10 ஸ்கொயர் டிவைடட் பை R. ஸோ இந்த வேல்யூஸ் எடுக்கிறோம். அதே போல் இன்ட்டு டைம். ஸோ லைக்வைஸ் இங்கே L2 R மற்ற எல்லா வேல்யூஸும் எடுக்கும்போது இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 10ன்னு கொடுக்கும்போது அந்த 10 கொடுத்துட்டோம். இங்கே ஹவு மெனி செல்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ ஹவு மெனி செல்ஸ்ன்னு நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்னா, வி காட் இந்த விங்கிறது காமன் தான், இங்கே n இருக்குல்ல, இந்த V²ங்கிறது காமனு, இந்த என்னங்கிற விஷயத்தில் தான் இங்கே லோடே ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், n² டிவைடட் பை ஆறுங்கிறது கூட பார்த்தீங்கன்னா 2Rன்னு மாறுது. ஸோ 2 டைம்ஸு இன்ட்டு T. ஏன்னா இங்கே வேல்யூ பிகம்ஸ் ρ இன்ட்டு 2 டிவைடட் பை ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் R டிவைடட் பை 2R. இங்கே வேல்யூ எம்ஐயும் கூட பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிறதுனால திஸ் ஆல்சோ சேஞ்சஸ். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது வாட் வில் கெட் 1/2 ஈக்குவல் டு 100 டிவைட் பார் 2R டிவைடட் பை n². ஸோ இங்கே R அண்ட் R கட்டு, இங்கே இருக்கக்கூடிய 2 இங்கே மல்டிப்ளை ஆகும்போது 400, அப்போ n ஈக்குவல் டு 20. பேசிக்காக அப்போது 10 செல்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இப்போது 20 செல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக இந்த சம் முடியுது. இந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், ஸ்டெப்ஸை ஒரு தடவை தெளிவாக கவனிங்க. எதுக்காக எந்த இடத்துல நம்ம 10² போடுறோம், எந்த இடத்துல இங்கே n² போடுறோம், இங்கே 2mங்கிறது இருக்குது, இங்கே mங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாம் மட்டும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இன்னொரு விஷயம் தேவை அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சிபியோட வேல்யூ, டெல்டா Tயோட வேல்யூ, இந்த Tயோட வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணுறோம். ஆரோட வேல்யூ, இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் பீயிங் கட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் அவுட் பண்ணிங்கன்னா இந்த சம் அடிச்சிடலாம், சரிங்களா. தி நெக்ஸ்ட் ஒன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ப்ராப்ளம். அதுவும் சின்ன ப்ராப்ளம் தான், பட் கேட்டிருக்கிறது நீட்டில். தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VA minus VB between the points between A and B in the given figure is. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சால்வ்டு எக்ஸாம்பிளில் கூட வரல அந்த மாதிரியான கொஸ்டின். இது ஜஸ்ட் பேஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க புக்கில். இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி வரக்கூடிய தியரியிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து கரண்ட் வோல்டேஜ் பாஸ் ஆகுது, கரண்ட் 2 ஆம்பியர் பாஸ் ஆகுது. ஸோ V ஈக்குவல் டு I இன்ட்டு R இல்லையா, அப்போ 2 இன்ட்டு 2 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் சிம்பிளுக்கு போகுது, அதனால் 3
அடுத்து அங்கேருந்து இங்கே போகக்கூடியது ரெசிஸ்டர் 1 இருக்குது, ஐ என்னவாக இருக்கும்? ஸோ ஐங்கிறது ஆஸ் பர் ஆர்டர் 2 இருக்குது, இங்கேருந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இங்கே போச்சு அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் 2. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4, 4 3 7, 7 2 9, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு என்ன குழப்பம் வரும்னா, இங்கே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு இங்கே வருது இல்லையா, வரும்போது அது என்னவா ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு குழப்பம். நீங்கள் குழம்ப வேண்டிய பிரச்சனை எந்த இடத்துலனா, ஒரு 2 சர்க்கியூட்டு பேரலாக இருக்குன்னா மட்டும்தான் அந்த இடத்துல என்ன அர்த்தம், இது I1 ஆகவும் இங்கே I2 ஆகவும் பிரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல அதுக்கப்புறம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது I1 I2. ஆனால் இங்கே வெளியில் வரும்போது I, ஏன்னா ஆல்வேஸ் ப்ளீஸ் கீப் தட் நோட், சீரீஸ்ன்னு சொல்லும்போது ஐ கான்ஸ்டன்ட். நீங்கள் எத்தனை சர்க்கியூட் நடுப்புற ரெசிஸ்டர் வச்சாலும் இல்லை கெப்பாசிட்டர் வச்சாலும், சாரி கெப்பாசிட்டர் சொல்லக்கூடாது, ரெசிஸ்டர் வந்தாலும் பேட்ரிஸ் வச்சாலும் ஐ வில் பி கான்ஸ்டன்ட். when it is going parallelனு போகும்போது மட்டும்தான் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். அந்த இடத்துல நமக்கு ஐயோட வேல்யூ பிரியும். இதை நான் பல தடவை சொன்னாலும் இந்த கொஸ்டினுக்கு வச்சு நான் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக புரியும். அதனால தான் நான் என்ன பண்ணுறோம், இந்த ஐயோட வேல்யூ எங்கேயுமே மாறாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. சரிங்களா? ஒருவேளை இப்போ உங்கள் கொடுத்த சர்க்கியூட்லேயே இந்த 2ங்கிற ஓம்ஸோட இங்கே இன்னொரு பேரில் இங்கே ஒரு 3 ஆம்ப்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, 3, இங்கே 3 வோல்ட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு 1 ஓம்ஸு, அதே மாதிரி இங்கே ஒரு 1 ஓம்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இதோட V கண்டுபிடிக்கணும்னா இங்கே நீங்கள் முதல்ல என்ன செஞ்சாகணும், I1 × 2 which is equal to I2 × 3 அப்படிங்கிற வேல்யூஸை எடுத்து ஐநெட்டோட வேல்யூவை நம்ம இங்கேயே கண்டுபிடிக்கணும். ஸோ we have to find the value of I-net. அதே மாதிரி இங்கே பேரலில் வரும்போது I1 which is equal I3 which is equal to I4. இப்படியெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து தான் என்ன செஞ்சாகணும்னா ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் தான் இந்த ஆன்சர்ஸை நம்ம என்ன செய்கிறோம், we are proceeding it. சரிங்களா? ஆல்ரெடி we know that I-நெட்டோட வேல்யூ இங்கே 2 ஆம்பியர் இருக்குது. இப்போ நான் கொடுத்த சர்க்கியூட் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்களேன். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு I1ஓட வேல்யூ என்ன வந்துச்சு, I2ஓட வேல்யூ என்ன வந்துச்சு, I3ஓட வேல்யூ என்ன, லைக்வைஸ் I4ஓட வேல்யூ என்ன, அதையும் எனக்கு சொல்லுங்களேன். இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா கூட ஃபைனலாக VA - VB இதே அப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ வந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களே மேனுவலாக சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். ஓகே, கமெண்ட்ஸ்லையும் தெரியப்படுத்துங்க, ஏன்னா உங்களை மாதிரி பார்க்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணலாம். நீங்கள் சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர் எடுத்துக்கிட்டால் அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் கேலோனோமீட்டர், அதுவும் நோ டிஃப்ளெக்ஷன் ப்ராப்ளம். அதனால தான் அதை பண்ணியிருக்கோம். ஈவன் இட்ஸ் அ ஓல்டு ஒன். இந்த சர்க்யூட் ஷோஸ் AB have negligible resistances for VA equal to 12 volt, R1 500, then R equal to 100 ohms. The galvanometer G shows no deflection. அப்போ ரெண்டும் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் VB. VA இங்கே போகுது, VB இங்கே இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு எப்போ உங்களுக்கு கேலோனோமீட்டர் வந்து நோ டிஃப்ளெக்ஷன் காட்டுச்சோ அப்போ என்ன அர்த்தம், இதுக்குள்ளே சர்க்யூட்டே பாஸ் ஆகலை, டைரெக்டாக இங்கேயே தான் பாஸ் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி போச்சுன்னா இப்போ VBக்கு எனக்கு எதுவுமே இல்லை, VB = 0ன்னு போட்டுடலாமா? நோ, அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐ வில் டெல் யூ வாட். முதல்ல I of A அதை கண்டுபிடிக்கிறதுக்கு VA / R1 RA. அது என்ன RA? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே கரண்ட் பாஸ் ஆகி ஆறுங்கிறது இதுக்குள்ளேயே போகுதா, ஸோ வோல்டேஜுங்கிறது தனியாக போகலை, இப்போ இங்கேருந்து தான் இப்படி பாஸ் ஆகுது. அப்போ இட் இஸ் இன் சீரீஸ். அப்போ RS = 500 + 100 which is equal to 600 ohms. சீரீஸில் ஆல்வேஸ் I இஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் ஐயை தனியாக வச்சுக்கிட்டு 12 / வோல்டேஜுங்கிறது 12 / 600 அப்படிங்கிறத போடுறோம். அப்போ ஐங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன் இது ஐங்கிறது கான்ஸ்டன்ட்டு, IA = 12/600 அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு IB இல்லையா? இப்போ அந்த ஐபியோட ஃபார்முலாவுக்கு போகும். ஐபி எங்கே வைக்கும்போது VB = IB × R. ஐஏவும் ஒன்று தான், ஐபியும் ஒன்று தானா, அப்போ திஸ் வேல்யூ ஆஃப் ஐபி விச் இஸ் ஈக்குவல் டு 12/600. அப்போ இந்த ஆரோட வேல்யூ என்ன சார் பண்ணுறோம், திஸ் வேல்யூ ஆஃப் ஆர் இங்கேருந்து இது வரைக்கும் சப்ளை ஆகுது, பட் ஆனால் இங்கே போகலை. ஸோ அப்போ அதோட சப்ளைங்கிறது இதுக்கு பேஞ்சான் இருக்கக்கூடியது இந்த ஆரோட வேல்யூவான 100 மட்டும்தான். அப்போ ஐயோட 100 மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டும் கட் ஆகுது, 2 வோல்ட். ஸோ இது சப்போர்ட்டிங்க்கு நமக்கு 2 வோல்ட் போய்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி இங்கே 12 வோல்ட் தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் இந்த 2 வோல்ட்டுங்கிறது இட்ஸ் அ சப்போர்ட்டிங் லோட், நமக்கு சப்போர்ட்டிங் லோடில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. வென் எவர் தேர் இஸ் சம் டிஃப்ளெக்ஷன், இதையும் ஃபைனலாக சொல்கிறேன், இந்த இடத்துல சரி சம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த சப்ளை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேலோனோமீட்டருக்கு போய் அங்கேருந்து உங்களுக்கு இதோட பேலன்ஸிங்கை ஏற்படுறதுக்காக ஒரு பயன்படக்கூடிய பேட்ரி தான் இது. இட்ஸ் இஸ் நத்திங் பட் அ பேக்கப்.
whenever you are needing supply அப்போ சப்ளைக்கு இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும். சிஸ்டம் சரியாக போயிட்டுருக்கிற வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் சரியாக போயிட்டுருக்கிற வரைக்கும் இதனுடைய தேவை இருக்காது. இது கிரவுண்டடாக தான் இருக்கும். எப்போ நமக்கு இதில் டெஃபிஷியன்சி இருக்கோ அப்போ இது வந்து சப்ளை ஆகும். அப்போ தான் கேலோனோமீட்டர் ஆல்சோ வில் டிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது தான் இது கொஸ்டினோட இது சர்க்யூட். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு சர்க்யூட் உங்களோட மொபைலில் இருந்துச்சு, அப்போ செக் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த கேலோனோமீட்டர் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. இது வெரிஃபை பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற எக்ஸ்டர்னல் கேலோமீட்டரை வெரிஃபை பண்ணும்போது 0 காட்டிடுச்சு அப்படின்னா சர்க்யூட் இஸ் கோயிங் குட். ஒரு வேளை டிஃப்ளெக்ட் ஆகுது, அவங்களோட கேலோனோமீட்டரில் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த ரெசிஸ்டரில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் வி கேன் சேஞ்ச் த ரெசிஸ்டர், அவ்வளோதான். ரெசிஸ்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 செட்டையும் புதுசாக மாற்றிட்டு அதே வோல்ட்டில் கொடுத்து 0 வருதான்னு பார்ப்பாங்க. 0 வந்துருச்சுன்னா யுவர் சர்க்யூட் இஸ் கோயிங் வெல் அப்படிங்கிறத இதுலேருந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பழசுனாலும் நோ டிஃப்ளெக்ஷன் கேலோனோமீட்டரில் இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ வி ஹேவ் ப்ராபப்ளி ரீச் த எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவைலபிளாக. நம்ம மோஸ்ட்லி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். ஸ்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் மோஸ்ட்லி தியரி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த P/Q which is equal to L1/L2 இந்த மாதிரி சால்வ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அதை நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்கிற தைரியத்தில் தான் நம்ம விட்டுட்டு போகிறோம். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் நிறையா சால்வ் பண்ணணும். நான் இண்டிவிஜுவல் செஷன்லேயோ இல்லை லைவ் செஷன்லேயோ வரும்போது நீங்கள் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் சொல்கிறேன். இப்போ லைவ் செஷனில் வரும்போது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ்டு கொஸ்டின் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 கொஸ்டின் தனியாக நான் செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளோட வீடியோ இந்த செஷனோட முடிஞ்சிருச்சு ஐ திங்க். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு பார்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ஐ வில் பி சீயிங் த நெக்ஸ்ட் திங் மாடியூல் நம்பர் 19 மேக்னட்டிசம் அந்த கான்செப்டுக்குள்ளே போகிறோம். 19 and 20 ரெண்டுமே கிட்டத்தட்ட ரொம்ப சேமாக தான் இருக்கும். 19ல் ஃபுல்லாக ஃபார்முலாஸ் ஃபுல்லாக இருக்கும், 20ல் அதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், ஆப்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நம்ம தியரி ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஸ்டைலுங்கிறது கான்செப்ஷுவல் வீடியோஸ் இருக்கும். லைக்வைஸ் ப்ராப்ளம் சால்விங்கில் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், என்சிஆர்டியோட கம்ப்ளீட் ப்ராப்ளம் சால்விங் இருக்கும், தென் இம்பார்ட்டண்ட்டான MCQs அண்ட் தென் தேர் மாடல்ஸ், மாடல் பேஸ்டு MCQs என்னென்னலாம் ஃபார்மேட் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கே கேட்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின், இந்த டைப் ஆஃப் MCQs மட்டும் படித்தா போதுமா? கண்டிப்பாக கிடையாது. வை? பிகாஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கெல்லாம் டியூ இன் அன் ஓஷன், டியூ இன் அ ட்ராப் இன் அன் ஓஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பேட்டர்னில் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது அவைலபிளாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேனே தவிர இதே மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதாக இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது ஓகே சார் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நம்ம சால்வ் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு மேப் மாதிரி தான் அப்படின்னு வச்சுங்களேன். இதே டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை நீங்கள் இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ணி பார்க்குறதா உங்களுக்கு சரியான விஷயமா இருக்குங்கிறது என்னோடய கைண்ட் அட்வைஸ். லைக்வைஸ் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா லைவ் செஷன்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை கொஸ்டின் சால்விங் செஷன்ஸ் தேவைப்பட்டாலோ எனக்கு என்கொயரி ஃபார்மில் தெரியப்படுத்துங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.